So hello guys, this is Vichu of signing in. Welcome back to the video. இன்னி நம்ம பார்க்க போற டாபிக் எதை பத்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா how to build a trust between you and your dog. சரி, நீங்க ஒரு டாக் ஓனரா இருந்தா உங்களுக்கும் உங்க டாக்கும் இருக்க ஒரு ட்ரஸ்ட்டை வந்து எப்படி நீங்க வளர்க்கணும், அதே மாதிரி ட்ரஸ்ட்டை வந்து எப்படி ரிலேஷன்ஷிப்பை வந்து பெஸ்ட்டா மாற்றணும் அப்படின்ற விஷயத்தை தான் இன்னி நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் நான் கொடுத்துக்கிறேன். இதுல வந்து எந்த ஒரு ரெஃபரன்ஸோ இல்லை ஆர்டிகலையோ அப்படின்னா யூடியூப் வீடியோஸோ பார்த்து இந்த வீடியோ நான் பண்ணல. முழுக்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் தான் நான் வந்து வச்சுக்கிட்டு நான் இந்த வீடியோவை நான் பண்றேன். ஸோ அதனால வந்து யாருன்னா எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன் பார்த்தாலோ அப்படிலாம் வந்து ட்ரெயினர்ஸ் யாருன்னா பார்த்தீங்கனாலோ தயவு செஞ்சு இதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான், யாரோட இன்ஃப்ளூயன்ஸும் கிடையவே கிடையாது. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம போடுற சேனல்ஸில் இருக்க வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு டாக்கு தேவையானது வந்து ரெண்டு தான். ஒன்று வந்து ஃபிசிக்கலி வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு டாக் வந்து எல்லாம் ஃபுல்ஃபில்மெண்ட்டும் பண்ணணும், ரெண்டாவது வந்து சைக்காலஜிக்கலாக பண்ணணும். பட் எல்லாருமே வந்து நம்ம ஒரு டாக் ஓனராக இருந்தால் ஃபிசிக்கலி ஃபுல்ஃபில்மெண்ட் கண்டிப்பாக எல்லாருமே பண்ணிடுவாங்க. ஃபுட் அண்ட் அக்கமடேஷன் வந்து எல்லாருமே கண்டிப்பாக ஒரு டாக் வந்து கொடுத்துருவாங்க. ரெண்டாவதாக தான் வந்து லவ் அண்ட் அஃபெக்ஷனை வந்து வைப்பாங்க. பட் ஆனால் ஆக்சுவலி ஒரு டாக் வந்து உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, ஒரு குட்டிலேருந்து வளர்க்குற டாக் வந்து உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுற மோஸ்ட் என்னது கேட்டிங்கன்னா லவ் அண்ட் அஃபெக்ஷன் மட்டும்தான். நம்ம ஒரு சின்னதாக ஒரு கொஞ்சமாக ஃபுட்டு கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டு ஏதோ ஒரு இடத்துல தூங்கிட்டு சந்தோஷமாக அவங்க கூட இருக்கும் ஒரு டாக். சரிங்களா, அதுதான் வந்து உண்மையான விஷயம். ஏன்னா உங்களை தான் அந்த சின்ன வயசுலேருந்து பார்த்து வளருது, அது உங்ககிட்ட தான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து ஸ்டார்டிங்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டார்டிங் விஷயம் இதுதான். ஸோ ரெண்டாவது வந்து நம்ம எல்லாருமே வந்து ஒரு டாக் வாங்குறப்ப இதை பார்த்து வாங்கணும், ஆல்ஃபா பார்த்து வாங்கணும், பீட்டா பார்த்து வாங்கணும், பேக்கோட லீடரை பார்த்து வாங்கணும், நல்ல ஒரு டாகை பார்த்து வாங்கணும், அப்படின்றது எல்லாருமே யோசிப்போம். அதெல்லாம் வந்து ஒரு செகண்டரி விஷயம் தான். நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பை பெஸ்ட் ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ண போறோம்னா நம்ம டாக்கும் நம்மளுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்பை கண்டிப்பா வந்து இந்த விஷயம்லாம் செகண்டரியா தான் இருக்கும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு 3 விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்பெண்டிங் டைம். சரிங்களா, டைம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டாக்ஸ் வந்து நம்ம தொடணும், டச் பண்ணணும் நம்ம டாக்ஸை டெய்லி பேசிஸ்ல. அடுத்து வந்து நமக்கு வந்து ஃபுட்டு, நல்ல ஃபுட்டை நம்ம கொடுக்கணும். சரிங்களா, இது எல்லாத்தையுமே நம்ம செஞ்சாலே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டாகை ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இது எல்லாத்தையுமே பண்ணாலே போதுமானது. ஸோ இதில் வந்து என்னென்ன விஷயம் சப் கேட்டகரைஸாக நம்ம பண்ணணும், கண்டிப்பாக வந்து பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ டெய்லி பேசிஸில் நீங்கள் எப்படியும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. பட் ஆனால் நம்ம எவ்வளோ மினிமமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், எவ்வளோ மேக்ஸிமமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது மேட்ரு கிடையாது. பட் ஆனால் நம்ம அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாலுமே அந்த 15 மினிட்ஸ் வந்து ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இருக்கணும். அந்த டாக்கும் சரி உங்களுக்கும் ஒரு இன்ட்ராக்ஷன் வந்து பக்காவாக இருக்கணும், கான்வர்சேஷன் பக்காவாக இருக்கணும். ஸோ என்னடா டாக்ஸ் கிட்டலாம் போய் பேசிட்டு இருப்பியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்வியஸ்லி நம்ம டாக்ஸ் கிட்ட பேசாமல் வேற யார்கிட்ட போய் பேச போகிறோம், ஒரு டாக் ஓனராக இருந்தால். ஸோ அதனால் வந்து நம்ம டாக்ஸ் கிட்ட ஒரு 15 மினிட்ஸாக இருந்தாலும் சரி, 5 மினிட்ஸாக இருந்தாலும் சரி, அது ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இருக்கணும். நீங்கள் இருக்க ப்ரெசன்ஸ் வந்து டாக் வந்து ஃபீல் பண்ணணும். சரிங்களா, அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம டாகோட ப்ரைவசின்ற ஒரு விஷயம் இருக்கும், டெரிட்டோரியல்னு சொல்லுவாங்க நம்ம டாக்ஸோட லாங்குவேஜில் சொன்னால். அந்த டெரிட்டோரியை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த டெரிட்டோரிக்குள்ளே வந்து நம்ம போகணும். அந்த ப்ரைவசியை வந்து நம்ம டாக்கு நம்மளுக்கும் இருக்க அந்த ப்ரைவசியை ஒரு லிமிட்னு சொல்லுவாங்க, அந்த லிமிட்டை வந்து பிரேக் பண்ணி நம்ம வந்து அந்த டாகோட பிரைவசிக்குள்ள போனோம். பட் ஆனால் அதில் ஒரு பெரிய விஷயம் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது டாக்ஸை. ஏன்னா அப்போ தான் வந்து ஒரு பெஸ்ட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும், எந்த ஒரு பேட் ஃபேஸும் இல்லாத ஒரு பெட்டர் ரிலேஷன்ஷிப்பை நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலுமே நம்ம எல்லாருமே செய்கிற சின்ன சின்ன தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 6 மாதம் வரைக்கும் ஒரு குட்டியை பக்காவாக வளர்ப்போம், அதுக்கப்புறம் வந்து அதை கண்டுக்கவே மாட்டோம், ஃப்ரீயாக விட்டுருவோம். ஸோ அது மோஸ்ட்லி வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் கொண்டு போய் முடியும். பட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டன் ரெட்ரீவர், லேபர்டார்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இழந்துரும். ஸோ நம்ம ஓனர் அவ்வளோதான்ப்பா அந்த ஓனர் அப்படின்ற மாதிரி மெச்சூரிட்டி நம்ம நினச்சிப்போம். பட் ஆனால் மெச்சூரிட்டிக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறதுக்கும் வந்து வித்தியாசம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாக்ஸ் வந்து நம்ம கிட்ட பழகலனாலும் மெச்சூர்டா இருக்கும், நம்மள வந்து மேலே குதிக்கும். பட் ஆனால் சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா டம்முன்னு மேலே குதிக்கிறது, கொஞ்சம் பெரிய வயசானோடனே ஸ்லோவாக வந்து குதிக்கும். அதுதான் மெச்சூரிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம டாக் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லைனா எப்படி தெரியுமா இருக்கும், வேற யாரா வந்து நம்மள அடிச்சா கூட ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்காது, அது பாட்டுன்னு ஒரு வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு பெரிய தப்பா இருக்கும், அதை வந்து நம்ம கண்டிப்பாக திருத்தணும். ஸோ அதே மாதிரி நம்ம டாக்ஸுக்கு வந்து நம்ம பிரசன்ஸ் எப்படி கொடுக்கலாம் அப்படின்ற விஷயத்த ஒரு ஆக்டிவிட்டியாக நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றத டெய்லி பேசிஸ்ல அப்படின்றது 2 பாயிண்டா நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட பிரசன்ஸ். நம்ம பிரசன்ஸ் வந்து எப்படி காட்டலாம் டாக்ஸுக்கு அப்படின்னா, தினம் வந்து இன்ட்ராக்ட் பண்ணணும். ஒரு 15 மினிட்ஸ் இருந்தால் ட்ரீட் கொடுத்து, ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க, இல்லை ரீகால்னு சொல்லுவாங்க, இல்லை மார்க் ட்ரைனிங் சொல்லுவாங்க, இல்லைனா இது நிறைய வந்து வேர்டிங்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ட்ரைனிங் பண்றப்ப. ஸோ அந்த ட்ரைனிங் பண்றப்ப அந்த விஷயத்துல நம்ம ஒதுக்கிடலாம். பட் ஆனால் பேசிக்கலா நம்ம என்ன பண்ணணும்னா, 15 மினிட்ஸ் இருக்கும்னா அந்த 15 மினிட்ஸ் வந்து நம்ம இருக்கும் அப்படின்றத டாக்ஸுக்கு தெரியப்படுத்தணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சும்மா பக்கத்தில் உட்காந்து டிவி பார்க்கறது, நம்ம டாக்ஸ் பக்கத்தில் விட்டுட்டு அதெல்லாம் வந்து ஒரு மேட்டரே கிடையாது. அப்பயும் நம்ம பிரசன்ஸ் இருக்கும். பட் ஆனால் வந்து டாக்ஸுக்கு நம்ம பிரசன்ஸை வந்து எப்படி இன்டிமேட் பண்ணணும்னா, நம்ம ட்ரீட்ஸ் கொடுக்கறதும் சரி, நம்ம இன்ட்ராக்ட் பண்றதும் சரி, விளையாடுறது சரி, பால் தூக்கி போட்டு அந்த ரீகால்னு சொல்லுவாங்க, நம்ம எங்கன்னா போயிட்டு திருப்பி அதை கூப்பிட்டா நம்ம கிட்ட வரணும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணாலே நம்ம ட்ரஸ்ட் பண்ற ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கான ஒரு அடித்தளமா அது இருக்கும், பேசிக்கா ஒரு இருக்கும். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம டாக்ஸுக்கு வந்து முக்கியமா நம்ம பண்ண வேண்டியது அந்த பிரைவசியை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம எடுக்கணும் அப்படின்ற விஷயத்தை நான் சொல்லியிருந்தேன். அது எப்படி அந்த ஆக்டிவிட்டி எப்படி பண்ணணும்ன்றது கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். நம்ம டாக்னு ஒரு பிரைவசியான ஒரு இடம் கண்டிப்பா வீட்டில் இருக்கும், அதுவே ஒன்று
கிரியேட் பண்ணியிருக்கோம், அப்படிலாம் நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருப்போம். கிணலோ அப்படி இல்லைனா வந்து ஒரு சின்ன கூண்டா இருந்தாலும் சரி, அப்படிலாம் ஒரு பிரைவசியான ஒரு தூங்குறதுக்கான ஏரியாவா இருந்தாலும் சரி, அந்த ஏரியாவில் வந்து நம்ம பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமா போய் அது பக்கத்தில் உட்காந்துட்டு அந்த இடத்துல வந்து நம்மளை மட்டும் தான் அலோவ் பண்ணும். சரிங்களா, எல்லாரையும் அந்த டாக் அலோவ் பண்ணிடாது, மோஸ்ட்லி நம்மளை மட்டும் தான் அலோவ் பண்ணும். ஸோ அந்த விஷயம் வந்து டே டு டே லைஃப்ல நீங்க பண்ணிட்டு இருக்கலாம், இல்லைனா இது வரைக்கும் பண்ணலனா இதுக்கப்புறம் நீங்க பண்ணுங்க. பட் இதுல வந்து பெரிய டிஸ்க்ளைமர் இருக்கு, அது என்னன்றது இந்த வீடியோ கடைசியில் சொல்றேன். தயவு செஞ்சு அது வரைக்கும் நீங்க நோட் பண்ணி பாருங்க, அப்படி இல்லைனா உங்க டாக் உங்களுக்கு கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. அதனால ப்ளீஸ் ஸ்டே டியூன், இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ அதே மாதிரி அந்த விஷயத்துல நீங்க பண்ணாலுமே உங்க டாக் வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. ஐயே என்னடா வந்து நம்ம டார்ச்சர் பண்றாங்களே அந்த மாதிரி ஃபீல் பண்ணக்கூடாது. பட் ஆனால் அதில் தான் ஸ்லோவா ஒரு நாளைக்கு ஒரு கிட்ட போங்க, அப்படிலாம் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணாம, அது எதனா அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சுன்னா ஏஞ்சி வெளியே வந்துருங்க. ஸோ அந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணாம நம்ம பிரசன்ஸ் அதுகிட்ட காட்டணும்னா ஒரு சூப்பரான பெட்டர் ரிலேஷன்ஷிப்பை நம்ம கிரியேட் பண்ணுவோம். அதே மாதிரி இன்னொரு சின்ன விஷயம் நான் சொல்ல விரும்புறேன், நம்ம டாக்ஸுக்கு வந்து கமாண்டோ அப்படிலாம் வந்து எக்ஸ்பிளைனோ அப்படிலாம் வந்து புதுசா எந்த விஷயத்தையும் சொல்லித்தர முடியாது, சொல்லித்தரவும் நம்ம தேவை கிடையாது. சரிங்களா, இந்த டாக்ஸ் செய்யக்கூடிய விஷயத்தை வந்து நமக்கு தேவையான சமயத்தில் நம்ம செய்ய வைக்கிறோம், அது மட்டும் தான் வந்து ஒரு கமாண்டா இருக்குமே கண்டி. நம்ம வந்து புதுசா இந்த விஷயத்தை நம்ம சொல்லித்தரல ஒரு டாக்ஸுக்கு. அதோட மோப்ப சக்திக்கு நம்ம வந்து எந்த சமயத்தில் மோப்ப பிடிக்கணும், எந்த இடத்துல மோப்ப பிடிக்கணும்ன்றத ஸ்னீஃபிங் அப்படின்ற விஷயத்தை நம்ம சொல்லித்தரோம். ரெண்டாவது வந்து அது எந்த சமயத்தில் உட்காரணும், எங்க போய் டாய்லெட் போகணுன்றத பாடி ட்ரைனிங் அப்படின்ற விஷயத்தை நம்ம சொல்லித்தரோம். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை வந்து நம்மளுக்கு ஏற்ற வகையில் அதை மாத்திக்கிறோமே கண்டி, நம்ம எந்த விஷயத்தையும் புதுசாக கற்று தரலன்றதை நம்ம கிளியர் கட்டாக தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்ம ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்றப்ப ரெண்டாவது பார்க்க போற அதே பாயிண்ட் தான், நம்ம டாக்ஸை டச் பண்ணணும். ஏன்டா டச் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு எலிஃபென்ட்டா இருந்தாலும் சரி, ஒரு ஹார்ஸா இருந்தாலும் சரி, எந்த ஒரு அனிமலா இருந்தாலும் சரி, ஒரு தம்முடு பேர்ட்ஸா இருந்தாலும் சரி, நம்ம டச் பண்ணாதான் நம்மளுக்கும் அந்த அனிமலுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம டாக்ஸ்க்கு வந்து ஒரு சென்சிட்டிவான ஏரியாஸ்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா காது, மூக்கு, அதே மாதிரி அதோட கால்கள், அதோட காலோட டோஸ்லாம் போய் நீங்கள் தொட்டிங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவாக அது வந்து ஃபீல் பண்ணும், கையை எடுத்துடும், திருப்பி வந்து தள்ளும். அதே மாதிரி அதோட வால் பகுதினா பேக்கில் எல்லா ஏரியுமே வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். பேக்கில் அந்த இடத்துலாம் போயிட்டு ராட்வெய்லர், ஜெர்மன் ஷெப்பர்ட்லாம் டக்குன்னு போய் தொட்டுறாதீங்க, நான் சொல்லிட்டேன்னு சொல்லி கடிச்சிரும். சரிங்களா, அதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்லோவாக வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு தான் ஒரு பெஸ்ட் வே என்னன்னு கேட்டிங்கன்னா க்ரூமிங். ஸோ நம்ம டாக்ஸ் வந்து டெய்லியுமே அது வந்து ஷார்ட் கோட்டாக இருக்கலாம், லாங் கோட்டாக இருக்கலாம், இல்லை வந்து சீவாவாக இருக்கலாம், இல்லை வந்து கிரேடனாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா க்ரூம் பண்ணணும் டெய்லி பேசிஸில். அப்போ தான் வந்து அந்த டாக் வந்து கூச்சோன்ற ஒரு விஷயம் போகும். அதே மாதிரி நம்ம டாக்ஸ் வந்து எல்லாரையும் டச் பண்ண விட்டுறாது. நீங்கள் நினச்சிக்கலாம் நம்ம போய் தொட்டா எல்லாரையும் தொட விட்டுறோம் அப்படின்ற மாதிரி. இந்த சோஷியலைசிங் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. சோஷியலைசிங்கும் தேவை தான், பட் ஆனால் அதெல்லாம் செகண்டரி விஷயம் தான். சரிங்களா, நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம டாக்ஸோட பில்ட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா ட்ரஸ்ட் தான். ஸோ அந்த ட்ரஸ்ட்டை வந்து நம்ம பில்ட் பண்ணிட்டாலே இந்த சோஷியலைசிங்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிச்சிடும். ஒரு மனுஷனை ஒரு டாக் வந்து ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா மற்ற மனுஷங்களையும் அதே மாதிரி தான் பார்க்கும்ன்றது ஒரு சின்ன பேசிக் நாலேஜ் நான் சொல்றது என்னோட பகுதியிலேருந்து. பட் ஆனால் மோஸ்ட்லி எல்லா டாக்ஸுமே நம்பிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் நடக்காது. சில டாக்ஸ் நம்பும். சரிங்களா, லேபடார் மாதிரி டாக்ஸ் வந்து ஒரு ஆளை நம்பிருச்சுன்னா மற்ற எல்லா ஆளுங்களையும் அதே மாதிரி தான் பார்க்கும். பட் ஆனால் ராட்வெய்லர்லாம் அப்படி கிடையாது, ஒரே ஒரு ஆளை தான் நம்பும், மற்றபடி யாரையுமே நம்பாது, ஸ்ட்ரைட்டாக கடிச்சிரும். ஸோ அந்த மாதிரி சோஷியலைசிங்லாம் ரொம்ப தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். டெய்லி க்ரூம் பண்ணுங்க உங்கள் டாக்கு, அதுவே வந்து பெட்டர் ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணும். அதே மாதிரி அதோட சென்சிட்டிவ் ஏரியானா அதோட நான் சொன்ன மாதிரி சென்சிட்டிவ் ஏரியா எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தொடுங்க. சடனாக போய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஒரு 2 வருஷம் கூட எடுக்கலாம். இது அஸ்கி மாதிரி டாக்ஸ்க்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும். அப்படின்னா லேபடார் மாதிரி டாக்ஸ்க்கு வந்து சீக்கிரமாக நடக்கும். இது டிபெண்ட்ஸ் அப்பான் டாகோ அப்படின்னா டிபெண்ட்ஸ் அப்பான் பிரீடோ கிடையாது. நம்ம எவ்வளோ வந்து ஸ்லோவாகவும் எவ்வளோ வந்து பக்காவும் அதை பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து ரியாக்ட் ஆகும் டாகும். இது வந்து லைஃப் லாங் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் டாக்கு நீங்கள் என்ன ஆக்டிவிட்டிஸ் நான் சொல்லிட்டேன், அது வந்து எந்த சமயத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னா, எதனா ஒருத்தரை போய் கடிச்சிட்டு இருக்கு, இல்லைனா ஏதோ ஒரு விஷயத்தை போய் கடிச்சிட்டு இருக்குன்னா நீங்கள் தொட்டிங்கன்னா டக்குன்னு ரியாக்ட் ஆகாது. ஓ நம்ம ஓனர் தான் தொடுறாருப்பா அப்படின்ட்டு வந்து நம்மளை ட்ரஸ்ட் பண்ணும். ரெண்டாவது வந்து டாக்ஸ்க்கு மெடிசன் போடுறப்ப அப்படின்னா வந்து ட்ரீட்மெண்ட் எதனா பார்க்குறப்ப வந்து இந்த டச் பண்ணுற விஷயம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களை ட்ரஸ்ட் பண்ணிச்சுனாலே கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஊசி போடுறப்ப அப்படிலாம் மருந்து போடுறப்பெல்லாம் கடிக்காது, நம்பி உங்கள் பக்கத்தில் வந்து உட்காரும். சரிங்களா, நீங்கள் இருந்தால் வந்து யாரை வேணா தொட விடும். ஸோ அதனால் வந்து உங்கள் டாக் டெய்லி டச் பண்ணுங்க, அதுவே வந்து பெட்டர் வேன்னு நான் சொல்லுவேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம டாக்கு குட் ஃபுட். என்னடா நான் எப்படி இருந்தாலும் குட் ஃபுட் நான் போட தான் போகிறேன், நல்ல ஃபுட்டு நான் கொடுக்க தான் போகிறேன், நீ ஏன்டா இது ஒரு பாயிண்டா நீ சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குட் ஃபுட்டுனா ஃபிசிக்கலாக நம்ம குட் ஃபுட் கொடுக்கறது மேட்டர் கிடையாது. எந்த ஃபுட்டு வேணா கொடுக்கலாம். நீங்கள் அதுக்குன்ட்டு தயிர் சாதம் பால் சாதமே கொடுங்கன்னு நான் சொல்லலை. ஒரு பெட்டரா நீங்கள் ஃபுட்டு கொடுக்குறீங்கன்னா அதை வந்து நீங்கள் கொடுக்கணும். சரிங்களா, ஒரு ஓனராக வந்து நீங்கள் அதை ஃபீட் பண்ணணும். ஃபீட் பண்ணுறப்ப என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன் பாருங்க. டெய்லி நீங்கள் ஃபுட் கொடுக்குறீங்கன்னா அது நீங்கள் தான் கொடுக்கணும். அதே மாதிரி நீங்கள் கொடுக்குறப்ப அந்த ஃபுட்டை வந்து உங்கள் கையால் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிங்க. நீங்கள் போய் சடனாக இப்போ வந்து நான் சொன்னோடனே இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு போய் டக்குன்னு பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக கடிச்சிரும். எதனா ஒரு டாக் வந்து நீங்கள் போய் டக்குன்னு கை வச்சிங்கன்னா சீக்கிரமாக வந்து கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு டாக் வந்து ரொம்ப சென்சிட்டிவான சமயங்கள் எப்போன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்றப்பையும் சரி, அதோட பிரைவசியான ஏரியாவில் இருக்கப்பவும் சரி, அந்த டெரிட்டோரியில் இருக்கப்ப. ஸோ அதனால் வந்து டக்குன்னுலாம் பண்ணாதீங்க, ரொம்ப ஸ்லோவாக இந்த விஷயத்த பண்ணுறப்ப மட்டும் ரொம்ப டைம் எடுங்க. ஏன்னா எனக்கே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், டாக் ஃபுட்டு கொடுக்குறப்ப நான் போய் கை வச்சப்ப கடிக்க வந்துச்சு. அது ஒரு லேபடார். சரிங்களா, அந்த அளவுக்கு லேபடாரே கடிக்குதுன்னா ராட்வெய்லர்லாம் கொதறி வச்சிரும். அதனால ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக அதை வந்து நீங்கள் பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்
அட்லாஸ்ட் வந்து இதில் எல்லாத்தையும் வந்து பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் நான் கொடுக்குறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஸ்லோவாக இந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணுங்க. இது வந்து ஒரு சூப்பரான டூப்பரான ஒரு குட்டி பப்பியாக இருந்தாலும் சரி, அப்படின்னா வந்து ஒரு ஏஜ்டு அடல்ட் டாகாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே வந்து ஒர்க் ஆகும். பட் ஆனால் ரொம்ப ஸ்லோவாக தான் ஒர்க் ஆகும். அதே மாதிரி நம்ம ட்ரெயின் பண்ணுறப்ப நம்ம டாக்ஸ் வந்து பேசிக்காக இருக்க வேண்டிய விஷயம் ட்ரஸ்ட் தான். சரிங்களா? நம்ம வந்து எந்த ஒரு ட்ரெயினர் போய் கொடுத்தாலும் சரி, யார் போய் கொடுத்தாலும் சரி, 6 monthsலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன் 6 monthsலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, அப்போ தான் வந்து ஒரு டாக் வந்து மெச்சூர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 6 monthsக்கு முன்னாடி பண்ணீங்கன்னா அது ஒரு பப்பி. அந்த சமயத்தில் நீங்கள் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. 6 monthsக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பண்ணீங்கன்னா நல்ல டிஃபரன்ஸ் இருக்கும். அதே மாதிரி இப்போ ஒரு அடல்ட் டாகாக இருக்குது, இதெல்லாம் நம்ம பண்ணலனாலும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் உங்கள் டாக்கும் வந்து ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகும். ஸோ ஏன்டா நம்ம ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணணும் அப்படின்ற உங்கள் கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். அதுக்கான பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரோட்டில் போயிட்டே இருக்கீங்க, ஒரு டாக் வந்து உங்களை யாரும் கை ஓங்கி அடிக்கிறாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டாக் வந்து ரியாக்ட் ஆகும். இந்த மாதிரி சமயத்தில் ரியாக்ட் ஆகிற டாக்ஸ் வந்து பெட்டர் டாக்ஸ். அந்த டாக்ஸை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். சரிங்களா? அந்த சமயத்தில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தான் சூப்பர். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, இப்போ ஒரு டாக் இருக்குன்னா நீங்களும் ஒரு டாகை வந்து ஓனரு ஒரு பெட்டுன்ற ரிலேஷன்ஷிப்பை மறந்துட்டு ஒரு டாக்கு நீங்களும் வந்து ஒரு டீம், ஒரே டீமில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க, ஒரே பேக்கில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து உங்கள் டாக் நீங்கள் புரிய வைக்கிறீங்க. அதுதான் வந்து ட்ரஸ்ட். நம்மளோட லாங்குவேஜில் ட்ரஸ்ட், டாகோட லாங்குவேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேக் மெம்பர். நீங்களும் அந்த டாகும் ஒரே பேக் மெம்பர், ஒரே சமம். நீங்கள் வந்து ஆல்ஃபாவாகவும் இருக்கலாம், அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு ஈவனான ஒரு சாதாரணமான ஒரு டீம் மெம்பராகவும் இருக்கலாம். இது உங்களோட விஷயம். பட் ஆனால் உங்கள் டாக் எப்படி எடுத்துக்குதோ அதை வந்து எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து உங்கள் டாக்கும் உங்களுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ அந்த விஷயத்த எல்லாமே நீங்கள் வந்து நோட் பண்ணிட்டாலுமே உங்கள் டாக் வந்து சில சமயத்தில் உங்களை வந்து எப்படியா இருந்தாலுமே உங்கள் டாக் வந்து உங்கள் பேச்சை கேட்காது. பட் ஆனால் இது எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம் உங்களுக்கும் உங்கள் டாக் வந்து ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்கள் ரோட்டை நடந்து போகிறீங்க, அன்லீஷ் பண்ணி உங்கள் டாகை வந்து கயிறு கட்டாமல் ரோட்டில் கூட்டிட்டு போகிறீங்கன்னா உங்களை ஒரு 5 meters இல்லை ஒரு 2 meters சுற்றி உங்க சுற்றியே தான் இருக்கும். அது ஒரு விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கன்னா ஃப்ரண்ட்டில் போயிட்டீங்கனாலோ இல்லை உங்கள் டாக் வந்து உங்களை விட்டு ஃப்ரண்ட்டில் போயிடுச்சுனாலோ ஒரு 10 meters இல்லை ஒரு 2 minutes ஒன்ஸ் வந்து திரும்பி உங்களை பார்க்கும். அது ஏன்னா நம்ம ஒரு வீட்டில் ஒரு ஃபேமிலி மெம்பர் போகிறப்ப எங்கன்னா மிஸ் ஆகிட்டாங்கன்னா மிஸ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக திரும்பி பார்ப்போம்ல, அதே பிரச்சனை தான் வந்து டாக்ஸ்க்கும். இல்லை உங்களை வந்து திரும்பி பார்க்கும். உங்களை வந்து ஒரு பேக் மெம்பராக அது வந்து ஒரு மீன் பண்ணிச்சுனா தான் கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யும். அதே மாதிரி யாருன்னா அடிக்கிறப்போ வந்து உங்கள் டாக் குலைக்குதுன்னா அது மாதிரி ஒரு சூப்பர் டாக், சூப்பர் டூப்பர். அது வந்து அதுலேயும் வந்து உங்களை எப்படி விளையாட்டுக்கு அடிக்கிறாங்களா அப்படி இல்லைனா வந்து சீரியஸாக அடிக்கிறாங்களா வந்து அனலைஸ் பண்ணி ரியாக்ட் பண்ணுறது பார்த்தீங்களா, அது வந்து இன்னும் சூப்பரான டாக். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்கள் உங்கள் டாக் கொண்டு வரணும். அதுக்காக தான் வந்து உங்கள் டாகை வந்து ரொம்ப ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் நிறைய விஷயம் நம்ம சொல்லுவோம். பட் ஆனால் நம்ம டாக் கேட்காது. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரிலேஷன்ஷிப் இல்லாதது தான். ஸோ நீங்கள் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் நல்ல ட்ரஸ்ட்டை நீங்கள் பில்ட் பண்ணிட்டீங்கனாலே கண்டிப்பாக உங்கள் டாக்ஸ் எல்லாத்தையுமே கேட்கும். நீங்கள் சொல்கிற விஷயத்த எல்லாமே வந்து காது கொடுத்து லிசன் பண்ணும். ஸோ இதில் ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 டைப் ஆஃப் டாக்ஸ் வந்து நான் சொல்லலாம். ஸோ 2 டைப்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆல்ஃபா, அதுக்கப்புறம் வந்து பீட்டா. அதுக்கப்புறமும் ஒரு டைப் இருக்குது. என்னன்னா வந்து கேர்லெஸ் டாக்ஸ். ஸோ கேர்லெஸ் டாக்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம். இந்த ஆல்ஃபா டாக் வந்து ரொம்ப கடிக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பீட்டா டாக்ஸ் சில நேரத்தில் பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணும். அந்த மாதிரி டாக்ஸ் இருந்தாலும் சரி, அதை கூட நம்ம வந்து ஒரு ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணிடலாம். ஏன்னா ஒரு கடிக்கிற டாகை வந்து எந்த சமயத்தில் எப்படி கடிக்கணுன்றதை ரியாக்ட் பண்ண வைக்கலாம் நம்ம. ஆனால் இந்த இன்ட்ரெஸ்டே இல்லாத இருக்கிற பார்த்தீங்களா, அந்த டாக்ஸை வந்து கண்டிப்பாக ட்ரெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில். ஏன்னா அது எதுக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஒரு வீடியோவில் கூட நான் பார்த்துருக்கேன். ஒரு டாக் வந்து ஒரு 3-4 டாக் இருக்குது, கோல்டன் ரிட்ரீவர். வீட்டில் எல்லாரும் திருடிட்டு இருக்காங்க. ஒரு தீஃப் வந்து திருடுறானா, அதை வந்து கண்டுக்கவே மாட்டேங்குது. அது வந்து ஒரு பெரிய மேட்டராகவே எடுத்துக்கல. இன்னும் சொல்ல போனால் அந்த ஓனரை வந்து அந்த தீஃப் வந்து ஹர்ட் பண்ணுறான். அப்பயும் வந்து ரியாக்டே ஆகல. ஸோ அந்த மாதிரி டாக்ஸ் வந்து தயவு செஞ்சு அந்த ரீஇன்ஃபார்ம்ஸ் பண்ணிட்டு அப்படிலாம் வந்து அந்த ட்ரஸ்ட்டை வந்து பில்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அதுவும் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நான் வச்சுட்டு இருந்த ஒரு 2 லேபர் டாக் வந்து அந்த மாதிரி ஒரு கேஸ் தான். நீங்கள் என்னதான் பண்ணாலுமே அது பெரிய விஷயமாவே எடுத்துக்காது. அது சாப்பாடு சாப்பிட்டுட்டு அது பாட்டு தூங்கிட்டு இருக்கும். அது வந்து சின்ன வயசுலேருந்தே ஒழுங்காக வளரலன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டாக்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் இருந்தாலும் அந்த மாதிரி டாக்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணால் சேஞ்ச் பண்ணலாம். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. திஸ் இஸ் விச்சு ஆப் சைனிங் அவுட். பை பை கைஸ்.